இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தோம்னிக் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. புனித தோம்னிக் நம்முடைய தமிழ் பெயராக புனித சுவாமிநாதர் என்று கூட இவரை நம்ம அழைக்கலாம். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 1170ஆவது ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில். மிக பக்தியான ஒரு குடும்பம், பணக்கார ஒரு குடும்பம். இவரை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்த்தெடுக்கிறார்கள். இளைய வயதிலிருந்தே அன்னை மரியாள் மீது இவருக்கு தனிப்பட்ட பக்தி, நற்கருணை நாதர் மீது இவருக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை, அதே நேரத்தில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்ம தாகம் இருந்ததாகவும், இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலத்தில் புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து ஒரு துறவியாக தன்னை தயார்படுத்தி கொள்கிறார். அதற்கு பிறகு குருத்துவ படிப்பை படித்து திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்நாளை இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பணிக்காகவும், அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்புகிற ஒரு பணியிலும், ஏழை எளியவருக்கு உதவி செய்கிற ஒரு பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்பெயின் தேசத்திலிருந்து பிரான்ஸ் தேசத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஒரு தவறான தப்பிரை மக்களிடையே பிரபலமாக பரவி கொண்டிருந்தது. ஆல்பிஜென்சியனிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தவறான படிப்பினைங்க. ஒன்றும் இல்லை, அவர்கள் பழைய ஏற்பாட்டு கடவுள் ஒரு தீய கடவுளாகவும், புதிய ஏற்பாட்டு கடவுள் மட்டும்தான் நல்ல கடவுள் என்றும் அவர்கள் தவறாக கற்பித்து வந்தார்கள். திருச்சபையில் இருந்த திருவருட்சாதனங்களை ஏற்க மறுத்தார்கள். மிகவும் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளோடு ஒரு வாழ்வை அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். திருத்தந்தையினுடைய அதிகாரத்தையும் முற்றிலுமாக இவர்கள் ஒதுக்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இந்த புனித தோம்னிக் பிரான்ஸ் தேசத்திற்கு செல்லுகிறார். அன்னை மரியாளிடத்தில் உருக்கமாக ஜெபிக்கிறார். இந்த தவறான கொள்கையிலிருந்து திருச்சபையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் ஜெபித்த நேரத்தில் அன்னை மரியாள் இவருக்கு முதலாக காட்சியில் தோன்றுகிறார். 1207ஆவது ஆண்டு முரே என்று சொல்லப்படுகிற இடத்துல அன்னை மரியாள் இவருக்கு தோன்றியதாகவும், ஜெபமாலையை ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அதற்கு பிறகு இந்த தப்பிரையான கொள்கையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் அல்லது இந்த தப்பிரை கொள்கை அழிந்து போவதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபமாலை ஜெபிக்கப்பட வேண்டும் என்று அன்னை மரியாள் புனித தோம்னிக் வழியாக ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு பக்தி முயற்சியை இவர் மூலமாக பரப்பினார் என்றும் நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் வாக்களித்தவாறே புனித தோம்னிக் அவர்களால், அவருடைய சபை துறவிகளால் ஜெபமாலையை ஜெபிக்கிற பழக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், குழும வாழ்வில், பொது வாழ்வில் அப்படி என்று எல்லா இடங்களிலும் ஜெபிக்கப்பட்டு வருகிறது. அன்று முதல் இன்று வரை ஜெபமாலை என்பது ஏதோ புரியாத மந்திர வார்த்தைகள் அல்ல, மாறாக ஜெபமாலையில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட விவிலிய வார்த்தைகளே. ஜெபமாலையை நம்ம ஜெபிக்கிற பொழுது மீட்பின் வரலாற்றை சிந்திக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய திருத்துய இரத்தத்தால் மீட்டு கொண்ட அந்த வரலாற்றை ஒவ்வொரு முறையும் நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். அன்னை மரியாளின் வழியாக பரிந்துரை ஜெபம் செய்கிறோம். இதுதான் ஜெபமாலையினுடைய உள்ளடக்கம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு பணிக்கென்றே புனித தோம்னிக் ஆண்களுக்கென்று ஒரு துறவு சபையையும் பெண்களுக்கென்று ஒரு துறவு சபையையும் ஆரம்பித்து உலகம் முழுவதும் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு பணியையும், ஜெபமாலையை பக்தியோடு ஜெபிக்கிற பணியையும், கல்வி பணியையும் இன்றளவும் இந்த புனித தோம்னிக் சபையினுடைய துறவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை அறிவித்தும் ஏழைகளுக்கு உதவியும் அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பிய நிறைவோடு இவர் இயற்கை எய்தினார் என்றும் இவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித டோம்னிக் அவர்களுடைய துறவு சபை கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆற்றிருக்கிற பங்களிப்பு என்பது மிக பெரியது என்பதை உணர்ந்தவர்களாய் புனித தோம்னிக்கினுடைய பரிந்துரையால் நாமும் இறை வார்த்தையை அறிவிக்கிற தாகம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், அதே நேரத்தில் ஜெபமாலையை விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது பாரிஸ் நகரத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சில நிகழ்வுகள் ஆச்சரியமூட்டுவதாகவும்
நம்மை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக கூட, சாட்சிய வாழ்வுகளாக கூட இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த சிட்னி மேக்லாலின் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி பல தங்கப் பதக்கங்களை அவருடைய ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் ஜெயிக்கிற பொழுது சிலுவை அடையாளத்தை வரைந்து மூவொரு கடவுளுக்குரிய மாட்சியையும் துதியையும் அவர் அந்த மைதானத்திலேயே செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக அவர் ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்கிறார். தன்னுடைய வெற்றி இறைவனுடைய துணையை பொறுத்தே இருக்கிறது என்பதை உறக்க சொல்லுகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது, பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த கார்லோஸ் யூலோ என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞன் முதலாக 100 ஆண்டுகளில் ஒரு தங்கப்பதக்கத்தை பிலிப்பைன்ஸ் தேசத்திற்காக அவர் வென்று கொடுத்திருக்கிறார். அவருடைய வெற்றிக்கு பிறகும் அவர் சிலுவை அடையாளத்தை வரைந்து இந்த வெற்றியை எனது மீட்பரும் எனது இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை உறக்க சொல்லி இருக்கிறார். மூன்றாவது, செர்பியன் தேசத்தை சார்ந்த நோவா ஜோக்கோவிக் அப்படி என்று சொல்லப்படுகிற டென்னிஸ் உலகினுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம். எத்தனை பட்டங்களை வென்றிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த பட்டங்களை அவர் ஜெயிக்கிற பொழுது, அந்த பதக்கங்களை வாங்குகிற பொழுது சிலுவை அடையாளத்தை வரைந்து விண்ணை நோக்கி இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, பதவி, பட்டம், புகழ் எல்லாம் இருந்தும் பொதுவெளியில் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிற இந்த பிரபலங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக திருத்தூதர்களிடத்தில் என்னை யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு திருத்தூதர்கள் சார்பாக பேதுரு பதிலளிக்கிறார். நீரே மெசியா, வாழும் கடவுளுடைய திருமகன் அப்படி என்று தன்னுடைய விசுவாசத்தை இன்றைக்கு அறிக்கையிடுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் பேதுருவை போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அதை உண்மையாகவே அறிக்கையிடுகிறோமா? அவர்தான் நம்முடைய மீட்பர் என்பதில் பெருமை கொள்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியோடு நம்மில் பலர் இன்றைக்கு சிலுவை அடையாளம் வரைவதையே ஒரு வெட்கக்கேடாக நினைத்து கொண்டு பொது இடங்களில் சிலுவை அடையாளம் வரைவதையும், நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ என்று சொல்லுவதற்கே அவமானப்படுவதையும் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உண்மையான கிறிஸ்துவில் அவன், உண்மையான கிறிஸ்துவில் அவள் என்பது எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது மீட்பர், எனது இரட்சகர் என்று விசுவாச அறிக்கையை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அறிவிப்பது தான். இரண்டாவது ஒரு முக்கிய செய்தியாக, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது பெருமையாக பேசப்பட்ட திருத்தூதர் பேதுரு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்ன உடனேயே, ஆண்டவரே உமக்கு அது நிகழாது இருக்கட்டும் என்று துன்பங்களை கண்டு அஞ்சி நடுநடுங்கியதால், அல்லது துன்பங்களை ஏற்க மறுத்த ஒரு காரணத்தினால், அல்லது துன்பங்களை ஏற்காத ஒரு மனநிலையோடு இருந்த ஒரு காரணத்தினால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானே அப்படி என்று திருத்துதர் பேதுருவை பார்த்து, உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல அப்படி என்று சொல்லி இன்றைக்கு பேதுருவை கடிந்து கொண்ட ஒரு செய்தியையும் நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். மனித வாழ்வு என்பது துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு தான். இந்த வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாது, சவால்களே வரக்கூடாது, எதிர்ப்புகளே வரக்கூடாது, எனக்கு எப்பொழுதுமே எல்லாமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருப்பவர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அழகான ஒரு செய்தி, துன்பங்கள் வாயிலாகத்தான் கிறிஸ்தவத்தில் மீட்பு இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டவர்களாய் துன்பங்கள் வருகிற நேரத்தில், வேதனைகள் வருகிற நேரத்தில், கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல என்பதை உணர்ந்து, இறைவா உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும், எத்துணை துன்பங்கள் வந்தாலும் எத்துணை வேதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள என்னோடு நீ துணையிருப்பீராக, எனக்கு மன வலிமையை தருவீராக என்று ஜெபிப்போம். துன்பங்களை வெற்றி கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.